இப்படி ஒரு சிரிப்பு போட்டி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வச்சிருக்காராம். முக்காடு நேயர்களே, இது நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. நம்ம முக்காடு வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்படிலாம் இது பண்ண முடியாது. அதாவது ஒரு பெண்ணுன்னு கூட சொல்ல முடியாது, குழந்தை 10 வயசு கீழே இருக்க ஒரு குழந்தை சீரழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு சம்பவத்துக்கு, சென்சிட்டிவான விஷயத்துக்கு நாம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து உக்காரோம். அந்த அறிவு கூட இல்லாமல் அவ்வளோ உளுந்து சிரிக்கிற அளவுக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள், அதாவது மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தனிப்படை பெண்களுக்கு பாதுகாப்பு படை அறிவிக்கப்பட்ட தலைவி, அந்த தலைவி காவல்துறை அதிகாரிகள் எதுக்காக இப்படி சிரிக்கிறாங்க? ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு பெண், அந்த ஒரு அது குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு பெண் குழந்தை இங்கே சீரழிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்கா. அந்த இன்சிடெண்ட்டை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு பத்திரிகை துறை அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ மைக் அடிக்க வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட சென்சிட்டிவ் இல்லாமல் இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த காவல்துறை அதிகாரி. இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே இவங்க வீட்டு பெண் பிள்ளைகள், இவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருந்தா இந்த மாதிரி சிரிச்சிருப்பாங்களா? இதற்கு என்ன நடவடிக்கை வந்து மாண்புமிகு முதல்வர்கள் எடுப்பாங்க? அதாவது நடவடிக்கைகள் இங்கே வந்து சாதாரணமாக இருக்குது. நடவடிக்கைகள் இங்கே சஸ்பெண்ட். என்ன சஸ்பெண்டு கிடையாது, டிஸ்மிஸ் பண்ணோம். இந்த சிரிக்கிறதுலாம் டிஸ்மிஸ்ஸா? முக்காடு வெற்றி, நம்ம முக்காடு வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி நடந்தால் டிஸ்மிஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா ஒரு அரசு வேலையே போயிடும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் எவனும் இது பண்ண மாட்டான். அரசு அதிகாரிகளுக்கு எவனும் லஞ்சம் வாங்க மாட்டான். அரசு அதிகாரி நம்ம வேலையை வந்து கோயிலாக தெய்வமாக வச்சு கும்பிடுவான். ஏன்னா ஒரு தவறு நடந்தால் அதற்கு சரியான ஆதாரம் இருக்கும்போது அதுக்கு டிஸ்மிஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த அரசு அதிகாரி அதை பார்த்து பயப்படுவான். முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக இந்த காவல்துறை அதிகாரியை நான் கண்டிக்கிறேன்.